திருமங்கலம் அப்படின்ற ஒரு சோலை வளமிக்க நாட்டில் ஆயனார் அப்படின்ற ஒருவர் ஒரு அடியார் தோன்றாரு. அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பரசுதாமேஸ்வரர் மற்றும் திருமழுவுடைய தாயனார் சாமவேதீஸ்வரர் அப்படின்ற பல்வேறு திருநாமங்களோடு அந்த சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். ஆயனார் நாயன்மார் அப்படின்றவர் அந்த அடியாரா சிவபெருமான் அடியாரா தோன்றாரு. பொதுவாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆயர் குலம் அப்படின்னாவே நம்ம இந்த ஆணிரைகள் அப்படின்று சொல்லக்கூடிய பசுக்களை மேய்ப்பவராக தான் இருப்பாங்க. அந்த பசுக்களை மேய்ப்பவர்கள் ஆயர் குலம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம கிருஷ்ணரை வழிபடுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த குலத்தில் பெரும்பான்மையான அந்த ஆணிரைகளை வைத்து கொண்டு இருப்பவர் இந்த ஆயன நாயனார். இந்த ஆயன நாயனார் எப்பொழுதும் அந்த குலத்திலே தோன்றியிருந்தாலும் எப்பொழுதும் சிவனை கும்பிடுற மாதிரி தான் இவருடைய அனைத்து விதமான பாவனைகளும் அனைத்து விதமான செயல்களும் இருந்தது. முழுக்க முழுக்க சிவனை நினைத்து வழிபடுவாராகவே இருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவருக்கு இசை எழுப்பி ஒரு பாட்டு பாடுறதுல ஒரு மிக பெரும் வல்லுநராகவே இருக்கிறாரு. வேங்குழலை எடுத்து இசையமைச்சு பாடுறதுல மிக பெரும் ஒரு திறமைசாலியாகவே இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நமசிவாய அப்படின்ற சொல் 5 எழுத்தில் வரக்கூடியது. அதே போல் அந்த 5 நுணுக்கங்களை கொண்டு வேங்குழல் வாசிக்கிறதுல ரொம்ப திறமையாக இருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் தினந்தோறும் சிவபெருமான நினைத்தே அந்த வேங்குழலை வாசிப்பார். வாசிக்கும் பொழுது அந்த விலங்குகளும் பறவைகளும் எல்லாமே தன்னுடைய மெய்யை மறந்து அந்த வேங்குழல் இசையை கேட்டுக்கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட ஆயனார் நாயனார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆணிரைகளை ஓட்டி கொண்டு போகிறாரு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கழுத்தில் நறுமணம் வீசக்கூடிய மாலைகளையும் சூடிக்கொள்கிறாரு. தன்னுடைய தலையை கோதி விட்ட மாதிரியும் தன்னுடைய வேங்குழலை எடுத்துக்கொண்டு போகிறாரு. அப்போ போகும்போது ஒரு மலையை பார்க்குறாரு. அந்த மலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமான் இருப்பது போலேயே அவருக்கு ஒரு காட்சி இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, வேங்குழல் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகள் விலங்குகள் ஒவ்வொரு விதமானது உண்டு. அந்த மலையிலென்று ஊற்றக்கூடிய அந்த நீரானது தன்னுடைய ஒளியை குறைத்து கொண்டு நிசப்தமாக செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே யானையும் அந்த புலியும் பகைவர்களாக இருப்பாங்க. யானை, புலி, சிங்கம் இது எல்லாமே பகைவர்களாக இருக்கும். அப்படியேப்பட்ட அந்த தூ ஒன்றுக்கொன்று பகையில்லாமல் தனது பகையை விட்டு மெல்லிய இசையோடு அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த பசு பசுவை தேடி கன்றுக்குட்டி சென்று பாலை அருந்து கொண்டிருக்கும். அப்படியேப்பட்ட அந்த பாலை அருந்து விட்டு பாலையே குடிக்காமல் அது என்ன பண்ணுதுன்னா அந்த இசையை கேட்டு இப்படி வருது. இதே போன்ற பல்வேறு விதமான அந்த கடல் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய அலையோட ஓசையை குறைத்து கொண்டு மெதுவாக போயிட்டு வருது. இப்படியாப்பட்ட இந்த சூழ்நிலையில் பரமனாகிய பரமேஸ்வரன் தேவியும் அந்த கைலாய மலையில் இதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரன் இந்த லங்காதிபதி இசைக்கே அவர் அடிமையானவர். அப்போ இப்படியாப்பட்ட அவர் அப்புறம் இந்த இசைக்கு வணங்க மாட்டாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அப்படியேப்பட்ட பரமனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் ஆயன நாயனமாருக்கு காட்சி தராரு. காட்சி தந்து என்னுடைய திருவுள்ளம் நீங்கள் பற்றுக அப்படின்னு சொல்லி அவரும் மறைகிறாரு. இந்த ஆயனார் தேவனார் அப்படின்றவர் 63 நாயன்மார்களை ஒருவராகவும் இவரும் ஏற்கப்படுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய திருவிழா அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இவருடைய திருவிழா கொண்டாடுறாங்க. இது வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி.